சென்னையில் இருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற ஆடி கார் திண்டிவனம் அருகே ஒருவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் காரை ஓட்டிய சென்னை பொறியாளர் கைது செய்யப்பட்டதுடன் காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விபத்து நடந்தவுடன் பொறியாளர் விழுப்புரம் செல்லாமல் உடனடியாக சென்னை திரும்பிய நிலையில் போலீசார் கண்டுபிடித்து 48 மணி நேரத்தில் கைது செய்தது எப்படி? சென்னை ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் அரவிந்தன் என்பவர் கடந்த 9ஆம் தேதி சென்னையில் இருந்து விழுப்புரம் நோக்கி ஆடி காரில் சென்றுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓங்கூர் பாலம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது மேல் மலையனூர் நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த நாராயணன் என்பவர் மீது ஆடி காரை மோதி உள்ளார். இதில் தூக்கி வீசப்பட்ட நாராயணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய அரவிந்தன் அவசரமாக சென்னை திரும்பிவிட்டார். விபத்தை ஏற்படுத்திய வாகனம் எது என்று தெரியாமல் போலீசார் திணறி வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஒலக்கூர் போலீசார் விபத்து நடந்த நேரத்தில் அப்பகுதியை கடந்து சென்ற வாகனங்கள் குறித்து ஓங்கூர் சுங்கச்சாவடி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்பொழுது மேற்கு வங்க பதிவெண் கொண்ட ஆடி கார் ஒன்று சென்னையிலிருந்து விழுப்புரம் மார்க்கமாக வந்ததும் சிறிது நேரத்திலேயே மீண்டும் சென்னை நோக்கி திரும்பியதும் பதிவாகி இருந்தது. மேலும் அந்த காரின் முன்பகுதி சேதமடைந்திருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து அந்த காரின் உரிமையாளர் முகவரியை கண்டுபிடித்து அரவிந்தனை தொடர்பு கொண்டனர். பின்னர் அவரிடம் விபத்து குறித்து விசாரித்த போது அவர் விபத்து ஏற்படுத்தியதை ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. உடனடியாக அவரை ஒலக்கூர் காவல் நிலையம் வரவழைத்து விசாரணை நடத்திய நிலையில் இன்று கைது செய்தனர். விபத்து நடந்த இடத்தில் சிசிடிவி கேமராவோ சாட்சி சொல்லவோ யாரும் இல்லாத நிலையில் சுங்கச்சாவடியில் இருந்த சிசிடிவி பதிவை மட்டும் வைத்து விபத்து நடந்த 48 மணி நேரத்தில் விபத்தை ஏற்படுத்தியவரை கைது செய்ததுடன் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்த ஒலக்கூர் போலீசாரை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பாராட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.